இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதிய மாநில செயலாளராக திரு மு. வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் இந்த தேர்வானது நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ் முருகன், ஓவர் டு யூ. வணக்கம் காயத்ரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு புதிய மாநில செயலாளராக மு. வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை சூளைமேடு பகுதியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு கூட்டம் 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த குழு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 2ஆம் நாளான இன்று தேசிய செயலாளர் ராஜா முன்னிலையில ஒருமனதாக மு. வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக தேசிய துணை செயலாளராக மாநில துணை செயலாளராக மு. வீரபாண்டியன் பணியாற்றி வந்தார். சுமார் 40 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றி வரக்கூடிய இவர் இளைஞர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்ல பணியாற்றியவர். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள்ல தற்பொழுது மாநில துணை செயலாளராக இருந்தவருக்கு மாநில செயலாளராக அனைத்து மாநில குழு உறுப்பினர்களும் ஒருமனதாக தேர்வு செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 26வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் விடுவிக்கப்பட்டார். குறிப்பாக சொல்லணும்னா 3 முறை அவர் மாநில செயலாளராக இருந்தார். மாநில மாநாட்டிலே பொதுவாக இது போன்ற மாநில செயலாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மாநில செயலாளர் கடந்த சேலம் மாநாட்டில் தேர்வு செய்யப்படல. அதனைத் தொடர்ந்து மு. வீரபாண்டியன் தான் அடுத்த மாநில செயலாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மேலும் ஒரு மூத்த நிர்வாகி சந்தானம் என்பவரும் மாநில செயலாளராக தேர்வு செய்வதற்கு இவர்கள் இருவரிடையே இருவழி ஏற்பட்டு வந்த சூழலில் தேசிய அளவில் தலைவர்கள் தலையிட்டு தற்போது சென்னையில் நடைபெற்ற இந்த மாநில குழு கூட்டத்தில் மு. வீரபாண்டியன் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட இதுவரும் அனைத்து கட்சி பொறுப்புகள் மற்றும் கட்சி பேச்சுவார்த்தை போன்ற விஷயங்கள்ல மு. வீரபாண்டியன் முக்கிய பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, உங்களுக்கு நன்றி சதீஷ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.